வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணி, தண்ணிக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாம் தர்பூசணி. விவசாயிங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கடனை வாங்கி விவசாயம் பண்ணி ஏதோ பாருங்கள், ஃபுல்லாக சுத்திரி தர்பூசணி தான் இருக்கும். இது எதுவுமே வந்து விவசாயிங்களுக்கு வந்து அவங்க போட்ட பணத்துக்கான காசு வரவே இல்லை. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. காரணம் என்னன்னா, கார்பரேட்டரோட சதியால் தர்பூசணியில் வந்து கலருக்காக வந்து சாயத்தை கலக்குறாங்க, ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரளி எழுப்பி விட்டவங்க தர்பூசணி வாங்குகிற வியாபாரி எல்லாருமே இந்த தர்பூசணியை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தயங்க ஆரம்பிச்சிட்டதுனால தர்பூசணி எல்லாமே சேல்ஸ் போகாமல் எல்லாமே வீணாகி போயிடுச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், சுத்திரி ஃபுல்லாக தர்பூசணி தான், எதுவுமே சேல்ஸ் ஆகலை. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்ல காய், நல்ல தர்பூசணி. விவசாயிங்க வந்து 18,000 20,000 போன ஒரு டன்னு, அதாவது வந்து ஒரு டன்னுனா 1000 கிலோ, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. 18,000 20,000 போன 1000 கிலோ தர்பூசணியோட விலை இந்த மாதிரி ஒரு வதந்தினால வெறும் 2,000க்கு போயிருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க தர்பூசணி விவசாயிங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஆள் வச்சு ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, அவங்க பண்ண இவ்வளோ நாள் பண்ண பயிரிட்டதுக்கான செலவு, இது எல்லாமே வந்து எல்லாமே வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே மனவேதனையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ, பாருங்கள் சுத்திரி, ஒரு இடம் 2 இடம் இல்லை, சுத்திரி எல்லாம் வீணாக போயிடுச்சு. எவ்வளோ தர்பூசணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு காய் வந்து இப்போ நான் அது பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணி காமி விரும்புகிறேன். இது சென்னையில் வாங்கினா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 70 ருபீஸ் போகும். இது எதுவுமே வந்து பாருங்கள், எல்லாமே பாருங்கள், எல்லாமே லாஸ், எல்லாமே லாஸ். இவர் தான் வந்து தர்பூசணி விவசாயி. இவர் தான் வந்து சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க கைனியில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேலே போட்டாங்க. விவசாயம் எதுவுமே போகாமல் எல்லாம் கைனிலேயே வீணாக போயிடுச்சு. மனவேதனையில் அவர் எப்படி ஆகிட்டு இருக்காரு பாருங்கள். அவர் வலியை சொல்ல முடியல. பாருங்கள் சுத்திரி. நீங்கள் தான் வந்து இந்த தர்பூசணிக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். பாருங்கள். நன்றி நண்பர்களே. தயவுசெய்து சொல்கிறேன், தேவையில்லாத வர வதந்திகளை மட்டும் நம்பாதீங்க. பாருங்கள், அந்த வதந்தினால் எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதுவாகிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள், ஃபோக்கஸ்டாக எவ்வளோ பெரிய காய் பாருங்கள். போவே இல்லை, சேல்ஸ் இல்லை. இதை வாங்காததுனால இந்த பழத்தோட இதுங்க பாருங்கள், நான் உடைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க, எவ்வளோ தண்ணி இதுக்கு பாய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ கரண்ட்டு வீணாக இருக்கும், எவ்வளோ உழைப்பு உங்களுக்கு டைம் வீணாக இருக்கும். எல்லாம் உங்களுக்காக தான் நான் பாடுபட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி, உங்களுக்காக தான். தயவுசெய்து தேவையில்லாத வர வதந்திங்களை நம்பாதீங்க ப்ளீஸ். சுத்திரி தர்பூசணி தான் பாருங்கள், சுத்திரி எதுவுமே சேல்ஸ் ஆகலை, எல்லாமே கைனில் விட்டாங்க. தம்பி, உங்களோட வழியை நீங்கள் எதனா சொல்கிறீங்களா? இல்லை, நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன். நான் எதாவது சொல்ல விரும்பலை. வேதனையிலையும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்களே, இது எது? தர்பூசணி இருக்க பாருங்க, சுத்திரி பாருங்க. புரியுது. எங்கள் கஷ்டத்தை ஆனால் யாருக்கும் தெரியாது. சரி, ஓகே, நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணலாம் நிறைய குரூப்புக்கு. ஃபார்வர்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்ப்பாங்க, வாங்க கூட மாட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் பார்க்குறவங்கன்னா உங்களோட வேதனையை புரிஞ்சுப்பாங்கல்ல. விடுங்க, மக்களுக்கு வந்து இப்போ மனிதர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது சக்தி இருக்குது, பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ நண்பர்களே.